பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நார்த் வெஸ்ட் ப்ரொவின்ஸ்ல வடமேல் மாகாணத்துல கிரேட் 11ல செகண்ட் டேர்ம் வந்து பேப்பரை நாங்கள் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் குயிக்காக பார்ட் 1 வர ஆன்சர்ஸ் எப்படின்னு சொல்லுவேன். மிச்சம் குயிக்காக ஷார்ட்டாக வீடியோ அமைச்சுக்கொள்வோம். குயிக்காக தான் நாங்கள் பார்ப்போம். ரைட். முதலாவது கேள்வி, ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் எண்ணிக்கை 6. ஜாமில் குர்ஆன். உஸ்மான் ரலியல்லாஹுவோட சிறப்பு பேர் ஜாமில் குர்ஆன். உஸ்மான் ரலியல்லாஹு துன்னூர் என்ற சிறப்பு பேர் இருக்குது. உமர் ரலியல்லாஹு ஃபாரூக். அபூபக்கர் ரலியல்லாஹு சித்திக். ரலியல்லாஹு அன்ஹு அசதுல்லா. உள்ளொன்று வைத்து வெளியில் நடித்தல். உள்ளொன்று வைத்து வெளியில் நடித்தல் நிஃபாக், முனாஃபிக் தன்மை. நிஃபாக் செய்கிறவர் முனாஃபிக். ஷிர்க், இணை வைத்தல் முஷ்ரிக். ரித்ததா மதத்தை மாற்றுதல், மதத்தை விட்டு போதல், மதம் மாற்றுதல். ரித்தத், ரிஜஸ் முர்தத். குஃபுர், நிராகரிப்பு, காஃபிர். இமாமுல் மும்தஹன் என்று சொன்னால் இமாம் அஹமது பின் ஹம்பலோட சிறப்பு பெயர். இமாம் அபூ ஹனீஃபாட இமாமுல் ஆலம். இமாம் மாலிக் இமாமுல் மதீனா. இமாம் ஷாஃபி ஆலிமுல் குரேஷ். ஆலிமுல் குரேஷ். ஒரு ரகாத்தில் 2 ருக்கூகள் செய்யப்படும் தொழுகை சலாத்துல் குசூஃபை. சலாத்துல் குசூஃபைன். சலாத்துல் இஸ்திஸ்கா மழை வேண்டி தொழுதல். சலாத்துல் ஈதைன் பெருநாள் தொழுகை. கியாமுல்லைல் இரவு நேர தொழுகை. வரகாப் இப்னு நௌஃபல் என்பவர் இதனோடு தொடர்படுகிறார். வரகாப் இப்னு நௌஃபல் வஹியோட தொடர்பு. ரசூல வஹி அருளப்பட்ட நேரம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரகாப் இப்னு நௌஃபல்ட்ட அழைத்து கொண்டு போறா, கூட்டிட்டு கொண்டு போறா. அவருக்கு இஞ்சில் சம்பந்தமான அறிவு, வஹி சம்பந்தமான அறிவு இருந்துச்சு. இஸ்லாம் கூறும் நட்பண்புகள் ஒன்று அல் குர்ஆனில் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் குறிப்பிடப்பட்டு பொறுமை சம்பந்தமாக தான் 70க்கும் மேற்பட்ட இடங்கள் குறிப்பிடப்பட்டு. ஹிதாயா என்றால் என்ன? நேர்வழி. ஹிதாயா என்றால் நேர்வழி. மறுமையில் முதலில் விசாரிக்கப்படும் ஓர் இபாதா என்ன? மறுமையில் முதலில் விசாரிக்கப்படும் தொழுகை. இமாரத் என்ற அரபு சொல். இமாரா என்ற பூமியை வளப்படுத்தல். பூமியை வளப்படுத்தல். 4 கலீஃபால் ஆட்சி குலஃபா ராஷிதீன். ரைட். பிரயாணத்தில் ஈடுபடும் ஒருவர் தம் மீது கடமையான 5 கால தொழுகைகளை சுருக்கி சேர்த்து தொழ வேண்டும். கஸ்ரு அல் ஜம். கஸ்ரண்டா சுருக்குதல், ஜம்மடா சேர்த்தல். பின்வருவனவற்றுள் ஃபர்து கிஃபாயாவான ஃபர்து கிஃபாயான சமூக கடமை. ஃபர்து ஐன் 5 கால தொழுகை, ஹஜ், ஜகாத் 3 ஃபர்து ஐன் தனித்தனி கடமை. ஃபர்து கிஃபாயா சமூக நலன் செயற்பாடுகள் ஃபர்து கிஃபாயா. ஜனாசா தொழுகையும் ஃபர்து கிஃபாயா. மறுமையில் ரையான் என்று வாயில் சுவர்க்கம் யாருக்கு ரையாண்டு வாயில நுழையும் என்றால் நோன்பு நோற்றவர். ஒருவரிடம் 500 ஆடுகள். 500 ஆடு இருந்தால் 5 பெண் ஆடுகளை வந்து அவர் ஜகாத் கொடுக்கணும். 40 தான் நிசாப். 40லிருந்து ஆரம்பிக்கும். 40லிருந்து 120 கொண்டு 121லிருந்து 200க்கு 2, 201லிருந்து 399க்கு 3, அதிலிருந்து 100க்கு ஒவ்வொரு 100க்கும் 1 கூடும். 400, 499, 500, 599 5 அப்படி கூடிக்கொண்டு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவில் அடங்காதது ஃபஅல், கவுல், தக்ரீர். ஃபஅல் என்ற ரசூலுடைய செயல், கவுல் ரசூலுடைய சொல், தக்ரீர் ரசூல் அனுமதி. அப்ப தர்தீப் வராது. தயமும் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் பொருள் யாதென்ன? புழுதியுள்ள மண். மறுமையில் மீசானில் கனமாக காணப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ள விடயம் நட்பண்புகள் மீசான கனதியாக இருக்கும். பின்வரும் பதங்களை கருதுக. ஈமானை பாதிக்கும் அம்சங்கள். கியாஸ் துணை மூலாதாரம். ஷிர்க் ஈமானை பாதிக்கும். ஒருஃப் துணை மூலாதாரம். குஃபுர் ஈமானை பாதிக்கும். ரித்தத் ஈமானை பாதிக்கும். கபீலா கோத்திரம். சஹாபி என்ற ரசூலுடைய தோழர். இல்ஹாத் ஈமானை பாதிக்கும். இஹ்சான் என்ற நேர்த்தியாக செய்தார்கள். BDEH. இஸ்லாத்தில் நம்பிக்கை கோட்பாட்டை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல் எது? இல்முல் அகீதா. இல்மு தஃப்சீர் என்றா குர்ஆன் கலை. இல்முல் ஃபிக்ஹ் என்றா சட்டத்துறை. இல்முல் குர்ஆன்டா குர்ஆனுடைய சம்பந்தமான அறிவு. கருணை உள்ளவன் என்ற கருத்தை தரும் அல்லாஹ்வின் திருநாமம். கருணை உள்ளவன்டா அர் ரஹீம். ரஹ்மான் அளவற்ற அருளாளன். ரைட். ரஹீம் கருணை உள்ளவன். அல் ஹாலிக் என்ற படைப்பாளன். ராசிக் ரஸாக் என்றா அருள் பாலிக்கக்கூடியவன், கொடையாளன். பின்வருவனவற்றுள் தொழுகையின் மூலம் மனிதன் அடையும் பண்புகள் ஒன்றென குர்ஆன் குறிப்பிடுவார். குர்ஆன் குறிப்பிடும். இப்ப குர்ஆன தொழுகை நன்மை சம்பந்தமாக வாரது. தொழுகை தீய செயல்களிலிருந்து தடுக்கிறது. இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர்.
இது குர்ஆன் சொல்றது. இப்ப அடுத்த உடற்பயிற்சி, சமத்துவம், ஒற்றுமை இதெல்லாம் நன்மைதான். ஆனா குர்ஆன் சொன்னது இல்ல. 22 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காணப்பட்ட நம்பகத்தன்மைக்காரர். குறைஷ் அவருக்கு சூட்டிய சிறப்பு பெயர். அல் அமீன் நம்பிக்கையாளர். அஸ்ஸாதிக் என்று சொன்னா உண்மையாளர். இப்ப அஸ்ஸித்தீக் என்றா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பெயர். ஃபாரூக் உமர் ரலியல்லாஹுடைய பெயர். ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நிறைவேற்று. நியத்து வைக்கிறதுல ஹஜ் மட்டும் செய்யறதாக நியத்து வச்சால் இஃப்ராத். ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வச்சால் அல் கரான். ஹஜ்ஜுக்கு வேறையா உம்ராக்கு வேறையா தனித்தனி நியத்து வச்சால் அத்தமத்து. அத்தமத்து. பின் வருவனவற்றுள் பெண் போலி நபி. பெண் போலி நபி வந்து சஜா. சஜாதான் பெண் போலி நபி. 25 பின்வருவனற்றில் நபிமார்கள் வஹி அருளப்பட்ட முறை இது. நபிமார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அசரீரி சத்தம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சமிக்ஞை. இப்ப சி, ஏ, பி. பின்வருவனவற்றுள் ஒன்றுக்கொன்று எதிர்கருத்து தாருது. அலாத் அல் மனாத் இரண்டும் ஜாஹிலிய காலத்தில் சிலைகள்ல பேர். யாமுல் ஹஷர் யாமுல் பஹஸ் மறுமை நாளுடைய மறுமை நாள். மஜன்னா துல் மஜாஸ் இது வந்து ஜாஹிலிய காலத்தில் சந்தைகள். அல் ஜன்னா வன்னார் சொர்க்கம் நரகம். ஆன்சர் ஜன்னா வன்னார். ஒருவர் மீது குழுப்பு கடமையாகவும் சந்தர்ப்பம். குழுப்பு கடமையாக சந்தர்ப்பங்கள் தெரியும். பெருந்தொடர்பு ஏற்பட்டால், உடனுறவு கொண்டால், ஒருவர் மரணித்தால், ரைட் ஹைல் நிஃபாஸ் உடைய பெண் ஒரு ஹைல் நிஃபாஸ் உடைய பெண் அந்த ஹைல் நிஃபாஸ் நிற்கிற நேரம் அது இறுதியில் தூய்மைக்கு வர நேரம் இதுதான் குளிப்பு கடமையான சந்தர்ப்பம். அப்ப இதுல வாரு பெருந்தொடக்கு ஏற்படும் போது ரப்புல் ஆலமீன் அகலத்தாரின் ரட்சகன். அகலத்தாருக்கான அருட்கொடைன்னா ரஹ்மத்துல் ஆலமீன். ரஹ்மத்துல் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை நூறுபடுத்தும் முயற்சி எந்த ஆட்சி காலத்தில் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னா உமையாக்கள் காலம். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் உமையாக்கள் இறுதி காலத்துல வந்து ஆட்சியாளர். 30 பின்வரும் கூற்றுகளை கருதுக. குறித்தவற்றுள் தொழுகை பற்றி சரியான கூற்றுகள் யாவை? அனைத்து வணக்க வழிபாடுகளிலும் மிக பிரதானமான தொழுகையாகும். சரி. முஸ்லிம் ஆண்கள் சில சந்தர்ப்பங்களில் தொழுகை விடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. பில வழங்கப்படாது. முஸ்லிம்களுக்கு ஆண்களுக்கு பொறுத்தவரையில அனுமதி இல்ல தொழுகை விடுறதுக்கு. மேராஜின் மௌத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை சன்மானமாக வழங்கப்பட்டது. சரி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையின் முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சரி. அப்ப ஏசி டி ஆன்சர் இல்ல. ஆனா ஏசிடி தான் சரி. முஹாசபா என்பதன் மூலம் கருதப்படுவது யாது? சுய விசாரணை. உள தூய்மை என்று சொன்ன இஹ்லாஸ், இறை திருப்தி என்ற ரிதா, பொறுமை என்று சொன்ன அஸ்ஸபர். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபியார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. மனோ இச்சைக்கு ஆட்பட்டு பாவங்களை செய்து கொண்டிருந்த ஒரு மாணவன் தஸ்கியத்து நஃப்ஸ் என்ற பாடத்தை கற்ற பின்னர் மனம் நொந்து தன்னை மாற்றிக்கொள்ள எண்ணினான். இவ்வாறு எண்ணும் உள்ளம் நஃப்சுல்லவாமா தன்னை வருத்திக் கொள்ளும் உள்ளம். திருந்திருக்கா ஆசைப்படுற உள்ளம். நஃப்சுல் முத்மஇன்னா கல்புன் சலீம் நஃப்சுல் சலீம் சாந்தமான உள்ளம். பாவங்கள் செய்யாத சாந்தமான உள்ளம். நஃப்சுல் அம்மாரா பிஸ்ஸூ பாவங்கள் செய்யற பாவத்தில் மூழ்கிக்கிற உள்ளம். ஜனாசா தொழுகையில் 2ஆம் தக்பீருக்கு பின்னர் ஓத வேண்டியது என்ன? ஜனாசா தொழுகையில் 1ஆம் தக்பீருக்கு சூரத்து ஃபாத்திஹா, 2ஆவது தக்பீருக்கு பொண்ணு சலவாத், 3ஆம் தக்பீருக்கு பின்னால ஜனாசாக்கு பிரார்த்தித்தல், 4ஆவது தக்பீருக்கு பின்னால சலாம் கூறுதல். கல்புல் குர்ஆன் என்றால் யாசின். சூரா யாசின் தான் கல்புல் குர்ஆன். ஒரு மோமினிடம் இரு பண்புகள் இருக்கவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். இரு பண்புகள் இருக்கவே கூடாதுன்னு சொன்னா அது என்ன? பொய்யும் நாணயமின்மையும். சுன்னத்தா நோன்பு நோட்கப்படுவதற்கான பொருத்தமான வார நாட்கள் திங்கள் வியாழன். பின் வருவனவற்றுள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைவேற்றிய பணி என்ன? ஹிஜ்ரி ஆண்டை அறிமுகம் செய்தல். கடற்படை நிறுவியமை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன் ஒன்று சேர்த்தல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சிந்துவை இந்தியாவை கைப்பற்றியது வந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற உமர் சாசனம் எங்கே கைச்சாத்திடப்பட்டுள்ளது? குதுஸ். பின்வருவனற்றுள் நேர் எதிர் கருத்துக்களை காட்டும் சொற்றொடர் தொகுதி. யவுமுல் கியாமா, யவுமுல் ஆஹிரா மறுமை நாள், ஈமான் குஃபர் நம்பிக்கை, ஈமான் குஃபர் நிராகரிப்பு. கல்புல் சலீம் கல்புல் முத்மஇன்னா ரெண்டும் சேம் மீனிங். அஹ்லாக்குல் ஹசனா மகாரிமுல் அஹ்லாக் நட்பண்புகள் இது ரெண்டும்.
அ சமமானது. எதிர்கருத்து இல்ல. ஒத்த கருத்து. ரைட். இதுதான் 40 எம்சிக்யூவும். அ இது நார்த் வெஸ்ட் வடமேல் மாகாணத்தில வந்த கிரேட் 11க்கான பார்ட் 2ண்ட் டெர்முக்கான கொஸ்டின் பேப்பர். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.